கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இந்தாங்க லைட்டுங்களா? இந்த வழியில் வந்துச்சுன்னா மறுபடியும் வண்டி வந்துருவாங்க. இங்கே பார்க்கிங் இருக்கு, இங்கே பார்க்கிங் அந்த பக்கம் சார், அந்த லாஸ்ட் சரி. இதே இதுக்கு இல்லாததெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நாங்கள் விஜய் ரசிகர் சார், அதனால் இந்த இடம்லாம் நாளைக்கு விஜய் வராரு இல்லைங்களா, எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏன் நாளைக்கு வர மாட்டீங்களா? நாளைக்கு வருவோம். நாளைக்கு வராமல் இருப்போம்மா, ரசிகராக இருந்துட்டு எப்பவுமே அவர் ரசிகர் எங்கே இருந்தாலும் வருவோம். இப்போ பாஸ் இருந்தால் தான் அனுமதிப்பாங்க. உங்ககிட்டலாம் பாஸ் இருக்கா? இருக்கு பாஸ். நாளைக்கு வந்து பார்ப்போம் கண்டிப்பாக விஜய். என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க வேலூருக்கு வந்து? வேலூர் மாவட்டத்துக்கு வந்து வேலூர் மக்களை பற்றி எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அதுக்காக அவர் வராரு. ரசிகர்களுக்காக வராரு. எல்லா நாட்டுக்காக நம்ம நல்லது செய்யணும். இவ்வளோ நாள் ஆட்சி வந்து எப்படி போயிட்டு இருந்துச்சு, இனிமேல் நம்ம நல்ல ஆட்சி அமைக்கணும், நம்ம மக்களுக்காக நம்ம நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக அரசியல் வந்திருக்காரு. ஒரு பெண்ணா நீங்கள் வந்து நடிகர் விஜய் கிட்ட இப்போ கட்சிக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது? ஒரு பெண்ணா உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? நாங்கள் மட்டும் எதிர்பார்க்கல, நம்ம நாடே எதிர்பார்க்குது. அவருக்காக மக்களுக்காக அவர் நல்லது செஞ்சால் போதும். எங்களுக்காக ஒரு பெண்களுக்காக செய்யணும்னு எதிர்பார்க்கல. நம்ம நாட்டுக்காக ஒரு நல்ல ஆட்சி அமைச்சு நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல வழி வரட்டும், நல்ல ஆட்சி அமையணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாளைக்கு வந்து விஜய் மாநாடு இங்கே நடக்க போகுது. நாளைக்கா வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் அலோடு இல்லைன்றதுனால நாங்கள் இன்றைக்கே வந்து இந்த மாநாடு பார்த்துட்டு போகலாம், இங்கே எங்கே என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அவரை பார்க்க முடியலன்றது ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அவரை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டாக விஜய் வந்து இதை வந்து எங்களை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு என்ன எதிர்பார்க்குறீங்க? எஜுகேஷனுக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சி முன்னேற்றம் ஆகும் அப்படின்றதுக்காக நான் நடக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்தால் சிஎம்மாக வரணும் 2026க்கு. இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்துக்கிறோம். நாளைக்கு விஜய் பார்க்கறதுக்கோசரம் சரி என்ன ஏற்பாடு நடந்துன்னு இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு வந்துருக்கோம். அவர்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்ப்பு இருக்கு? அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். அதுக்கு ரொம்ப முயற்சி இருக்குது. எங்கள் எல்லா ரோட்டுமே விஜய்க்கு தான், மொத்த பேருமே அதே தான். அதான் சொல்கிறேன்னே, அடுத்து எங்களுக்கு இது வரணும். இது வரலாம் அவங்க ஆட்சி வரல எங்களுக்கு பிடிக்கல. இது வரலாம் அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒன்றுமே செய்து எது பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், எல்லாத்துலேயுமே லஞ்சம். ஒரு டிக்கெட் ஒன்றும் இல்லை, ஜாதி சான்று வாங்கிறதுக்கு 500 ரூபா கேட்குறானுங்க. அதுக்கு எத்தனை வாட்டி தெரியுது அந்த ஜாதி சான்று வாங்கிறதுக்கு. அதே மாதிரி வீட்டில் ரேஷன் போகிறதுக்கு, அது போகிறதுக்கு, இது போகிறதுக்கு எல்லாத்துலேயும் கொள்ளடிக்கிறானுங்க. ஒன்றுத்துலேயும் கொள்ளடிக்காமல் இல்லை, எல்லாத்துலேயுமே மொத்தத்துலேயும் கொள்ளை தான். இதெல்லாம் வந்து இவர் சரி செய்வார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சரி செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த இடம்லாம் சுற்றி பார்க்க வந்துக்கிறோம். நாளைக்கும் வருவோம். அடுத்த சிஎம் தலைவர் தான், தளபதி தான் அடுத்த சிஎம். முதல்ல இந்த 5 வயசு குழந்தை ரேப் பண்ணுறது, கருப்பழிப்பு, இதெல்லாம் இந்த ஆட்சி வந்தால் தான் ஒழியும். முதல்ல ரேஷன் கடையில் அரிசி 20 கிலோ போட்டால் அதில் 16 கிலோ தான் இருக்குது. 2 கிலோ சக்கரைன்னா 1.5 கிலோ சக்கரை தான் இருக்குது. இது மொத்தமே சரி செஞ்சாவே போதும். வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வேணாம். இந்த மாதம் 1000 ரூபாய் போடுறாரு பாரு இப்போ இருக்கிற சிஎம், அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேணாம். எங்களுக்கு ஆட்சி வந்து கரெக்டாக எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பயம் இல்லாத போய் வந்தால் அது போதும். எதுக்கு போனாலும் ஒரு ஆதார் கார்டு மாற்றினாலும் லஞ்சம், ஒரு ஓட்டு ஐடி எழுதி போடுறதா இருந்தாலும் அதுக்கும் லஞ்சம். தாலுகா ஆஃபீஸுக்கு போனால் காலையில் போனால் மத்தியானம் 2 மணிக்கு தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எது ஒன்று நாங்கள் போனால் எங்களுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்தா போதும்.
வர சிஎம் அது பண்ணால் போதும் எங்களுக்கு. இப்போ விஜய் 26ல் தனியாக நிற்க போகிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் தனியாக நின்னாவே நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு தான். அவர் தனியாகவே நிற்கிட்டோம், கூட்டணியே வேணாம். அவர் தனியாக நின்னாவே ஜெயிச்சிருவார். நாங்கள் எல்லார் ஓட்டுமே அவருக்கு தான். ப்ரோ நாளைக்கு ஆக்சுவலாக தளபதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையில் இருந்தோம். அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் 5000 பேர் தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அட்லீஸ்ட் நாளைக்கு வர முடியல, இன்றைக்காவது தளபதி வந்து போகிற இடத்த வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. நாளைக்கு தான் அவரை பார்க்க முடியல, இந்த இடத்த காலியான இடத்த வந்து பார்த்து என்ன ஆகிடுது ப்ரோ? என்ன இருந்தாலும் நம்ம தளபதி வந்து போகிற இடம், அந்த இடத்த பார்க்கறதே நம்மளுக்கு வந்து ஒரு இதுதான். அந்த மாதிரி தான் ப்ரோ நம்மளுடைய அதுதான் ப்ரோ. வேலூர்லேருந்து இதுக்காக வந்தோம், பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள். சரி இன்னைக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நாளைக்கு அங்கே வேலூர்லேயும் நாங்கள் அவரை வரவேற்கிறதுக்கு தயாராக இருப்போம். இருந்தாலும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்கள் ஃபேமிலி ஓட்டு எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்படாதீங்க. எங்கள் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு தான். நெக்ஸ்ட் சிஎம் கம்பல்சரி நீங்கள் மட்டும்தான் வர முடியும். இந்த 5000 பேர் அனுமதி பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவோம், இந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப கொஞ்சம் எல்லாருக்குமே பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது விஜய்னா. ஆனால் இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதால் இப்போ எங்களை மாதிரி ஒரு சாதாரண மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே போல் இந்த ஏரியா கொடுக்கறத விட கொஞ்சம் மெயினாக இருக்கிற இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வர வழியிலே இப்போ பார்த்தோம், ரொம்ப குறுகலாக இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ அப்புறம் வர சொல்ல இன்னுமே நம்மளுக்கு டிராஃபிக் ஜாம் அதிகமாகும். இந்த மாதிரி அவங்களே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஏரியா கொடுத்துட்டு மறுபடியும் ப்ராப்ளம் வருதுன்னா அது விஜய் சார் மேலே தூக்கி பழி போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா கொடுத்தது அலாட் பண்ணது அவங்க தான். பட் இதை விட நல்ல ஏரியா வந்து வெள்ளூர் சைட் அந்த பக்கம் நிறைய இருக்குது, ஏரியன் கார்டில் நிறைய இருக்குது. அந்த பக்கம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து விஜய் சார் பேச போகிறாரு, அந்த இடம் எப்படி இருக்கும் அது பார்க்க வந்தேன். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்க இந்த இடத்துல? அந்த கொடி பார்த்தேன், உள்ளே போக விடவே மாட்டேங்கிறாங்க. நான் இன்னும் சரியாக பார்க்கல. விஜய் கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு? என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து விஜய் சார் நெக்ஸ்ட் சிஎம் ஆகணும்னு ரொம்ப ஏன் அவர் சிஎம் வரணும்? ஆல்ரெடி தான் சிஎம் எல்லாம் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில். இவர் இருந்தால் ரொம்ப ஃபேமஸ் ஆவார், நல்லது செய்வார், ஏழை மக்களுக்கு நல்லது செய்வார். இப்போ இருக்கிறவங்களாம் நல்லது பண்ணலையா? அவங்க எங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து தளபதி மக்கள் இயக்கத்தில் இருக்கோம். ஸோ அடுத்தபடியாக வந்து இதில் நம்ம டிவிக்கில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் எல்ன்ற ஐடியில். ஸோ நான் டெய்லியும் வந்து பார்த்து தான் போயிட்டுருக்கோம், வீடியோஸும் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ தளபதி விஜய் நான் வர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாரு, ஸ்பீச் பயங்கரமாக கொடுப்பாரு. நாளைக்கு வந்தது எல்லாருமே சேஃபாக போகணுன்றது ப்ரே பண்ணிக்கிறேன். பிகாஸ் நிறைய இன்சிடென்ட் நடக்குது. அதனால் வந்து ஸோ மக்கள் யாரும் ஒரு ஃபாலோ பண்ணாமல் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஃபாலோ பண்ணி அது பிரச்சனை ஆகி நிறைய ரிவ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைமே வெள்ளூருக்கு வரேன்னு சொல்லிட்டு வர முடியாதது எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த டைம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கும். ஸோ எப்போ வராங்க போகிறாங்கன்னு. ஸோ பாஸ்க்காக வந்தோம், மீடியா பாஸ்க்காக. அது 4 o'clock இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் அ நியூ சேஞ்ச். ஸோ தளபதிக்காக வி ஆர் வெயிட்டிங். இங்கே வந்து விஜய் அண்ணா வந்து நாளைக்கு வர போகிறாரு. அவர் வர இடத்துக்காக நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் ஆக்டிங், அவரோட டான்ஸ் ஸ்கில்ஸ், அவரோட டேலண்ட்டை தவிர்த்து அவர் ஒரு நாட்டு தலைவராக உருவாகும் போது நாங்கள் சப்போர்ட் பண்ணாமல் விஜய் அண்ணாக்கு வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? எனக்கு ஒன்றும் ஓட் போட வயசு இல்லை. இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எங்கள் சப்போர்ட் எல்லாருக்குமே விஜய் அண்ணாக்கு தான். அவர் தான் அடுத்த சிஎம்மாக வரணுன்ட்டு எதிர்பார்க்குறோம். அவர்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? அவர்கிட்ட அவர் நல்லது பண்ணுவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரைவ் எதுவும் வாங்க மாட்டாருன்ட்டு ஒரு நம்பிக்கை தான். இல்லை, ஏன்னா அரசியலுக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் கிட்ட என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் தெரியல, அவர் வந்தால் தான் நம்ம ஒன்றும் பார்த்து சொல்ல முடியும். ஆக்சுவலி விஜய் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கட்சிக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃபேமிலி, எங்கள் ரிலேஷன் எல்லாரோட்டுமே விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். அவர் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்வார். சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய போகிறேன்னு. மேபி அவர் வந்து சிஎம் ஆனார்னா அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, அது எவ்வளோ நல்லது செய்ய போகிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கவும் பார்க்கறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.